2 ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன். 2த்துலயுமே 5 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல என்னோட ஹார்ட் ரேட் 147 பிபிஎம்மா இருக்கும். இன்னொரு ஸ்கிரீன்ஷாட்ல என்னோட ஹார்ட் ரேட் 135 பிபிஎம்மா இருக்கும். எப்படி என்னோட ஹார்ட் ரேட்டை 147 இருந்து 135 கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு லாங் டிஸ்டன்ஸை கம்மி ஹார்ட் ரேட்ல முடிக்கும் போது ஒரு நல்ல ரன்னர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த மாதிரி ரன்னரா மாறுறதுக்கு நிறைய வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பிரமிட் மெத்தட் அப்படிங்கறத ஒன்னு ஃபாலோ பண்றேன். அதாவது வாரத்துல 5 டேஸ் நீங்க ஓடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல 3 டேஸ் ஈஸி ஒரு ஜோன் 2 ரன் தான் பண்ணணும். ஒரு நாள் டெம்போ அண்ட் த்ரெஷோல்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம் அண்ட் இன்னும் ஒரு நாள் ஸ்பீட் இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது 4 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம பாடியில. ஒன்னு, நம்ம ஹார்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கர் அண்ட் எஃபிஷியன்டா பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, உங்க மசில்ஸ் எல்லாம் சஃபிஷியன்டா ஆக்சிஜனை யூஸ் பண்ண கத்துக்கும். மூணாவது, என்டியூரன்ஸ் வந்து நல்ல டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிட்டே வரும். நாலாவது, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இன்ஜுரி அப்படிங்கிறது கம்மியா தான் நடக்கும். ஸோ நீங்க இந்த பிரமிட் மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் உங்க ஹார்ட் ரேட்டை கம்மியா வச்சுட்டு லாங்கர் டிஸ்டன்ஸ் ஓடலாம். ஒருவேளை நாளைக்கே நீங்க ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரமிட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்க ரன்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.